அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, வியாபார பெருமக்களே, காவல்துறை நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, ஆசாம் தப்பித்தவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என் முதல் நன்றி தெரிவித்துக் கொண்டு என் உரைகளை தொடங்குகிறேன். தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆறுபூர் நாட்டார் மக்கள் அரசு கட்சியுடைய செயலாளர் முத்தையா, முத்துராமலிங்கம், மானமலை, ரமேஷ், சுப்பிரமணியன், அன்புக்குரிய துக்கலிங்கன் அவர்கள், நல்ல அவர்கள், பெருமாள் அவர்கள், சுப்பையா அவர்கள், நம்பி அவர்கள், என்னுடன் என்று களத்தில் போராடுகின்ற அரசியலிலே பண்புள்ள என் அன்புக்குரிய சகோதரன் பசும்பொன் நீராட்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் நம்பிக்குமார் அவருடன் இருக்கின்ற சப்பானி அவர்களே மற்றும் ஏனைய நிர்வாகிகளே, ஆறுபங்கு நாட்டார் சங்கத்தை மிகப்பெரிய ஒரு வரலாற்று மிகுந்த ஒரு சங்கமாக தென் தமிழகத்திலே மாற்றிருக்கக்கூடிய வடக்கே ஆப்பநாட்டு மரபர் சங்கம் என்று சொல்வார்கள். அந்த சங்கத்திற்கு ஈக்குவலாக சமய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக இந்த பகுதிகளிலே பாதிக்கப்படுகின்ற இளைஞர்களுக்கோ இந்த மக்களுக்கு அநீதி இழைக்கின்ற பொழுதெல்லாம் இந்த சங்கம் முன்னிலிருந்து மிகப்பெரிய வெற்றிகளை குவித்து வருகின்ற இந்த சமுதாயம் பாதிக்கப்படுகின்ற பொழுது என்னுடன் முதலிலே களத்துக்கு என்னுடன் கரங்கோர்த்து வருகின்ற என் பாசத்துக்குரிய சகோதரர் ஆறுபங்கு நாட்டார் சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் அன்புக்குரிய அண்ணன் வாழ்க்கை துருக்கணி அவர்களே, இந்த பகுதியில் எவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருக்கின்றது ஒவ்வொருடைய வார்த்தைகளிலும் ஒவ்வொருடைய கவலைகளிலும் தெரிகின்றது. இந்த பகுதியில் இருந்து ஒன்றுமற்ற அகற்றப்படாமல் இருக்கின்றது. இந்த பகுதியிலிருந்து ஒன்று மட்டும்தான் மாற்றப்படாமல் இருக்கின்றது. அது எது என்று சொன்னால் சுயமாக வளர்ந்திருக்கக்கூடிய வானவமான பெருமாள் அனைத்து வளங்களையும் இந்த பகுதியிலிருந்து எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஜாதி இந்த பகுதியிலே வலுவாக இருக்கின்றது. தென் தமிழகத்தில் வீரமிக்க சமுதாயம், இந்த முக்குளத்தூர் சமுதாயம், மரவர் சமுதாயம், இந்த சமுதாயம் பொருளாதாரத்திலும் வீறு கொண்டு இருந்து வருகின்றது. இந்த சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்தையும்